அகில உலகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற கிருபை நிறைந்தவராகிய கிறிஸ்து இயேசுவின் மாட்சிமை நிறைந்த புண்ணிய நாமத்தினாலே இந்த 2ஆம் நாள் அற்புத பெருவிழாவிலே வருகை தந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் அனைவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆச்சரியமான அற்புதமான அபிஷேகம் நிறைந்த இந்த மேடையிலே இந்த கூட்டங்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அருமையான கனத்துக்குரிய பாஸ்டர் பீட்டர் அவர்களுக்காக, அருமை சகோதரன் என்னுடைய குடும்பத்திலே ஒருவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இருதயபூர்வமாய் அவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களோடு இருப்பாராக. மேடையில் அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள், கனத்துக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இசையாளர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் உதவின எபினேசராகிய கிறிஸ்து இயேசு நமக்கு இன்னமும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இந்த 2ஆம் நாளிலே நம்மை வலுக்கட்டாயமாய் அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாய் பரத்திலிருந்து சிலதை நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்திலும் எதிர்பார்ப்பதற்கும் விரும்புவதற்கும் மேலாக தன்னுடைய கரத்தினாலே, தன்னுடைய வார்த்தையினாலே, வல்லமையினாலே நிறைவேற்றத்தான் போகிறார் என்று விசுவாசியுங்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்புகிற தமது பிள்ளைகளுக்காக அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. மிக வேகமாய் தேவனுடைய வார்த்தை வசனங்களை தியானம் செய்வதற்காக நம்முடைய கவனங்களை திருப்பிக் கொள்ளலாம். 66 புஸ்தகம் கொண்ட பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அதனுடைய 49ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது: பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்காக, எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்ன சொல்ல போகிறீர் ஆண்டவரே? என் ஆவியாத்தும சரீரத்திலே விடுதலையை நாடி தேடி வந்திருக்கிறேன். உம்மை நம்பி அல்லவா நான் உம்முடைய பாதம் ஸ்தோத்திரங்களை சொல்லி அமர்ந்திருக்க, எனக்காக ஒரு விசை கூட பரலோகத்தின் வாசல்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தமது ஆசீர்வாதங்களை வருஷிக்கப்பட வேண்டும் என்று பலவந்தம் செய்த ஆண்டவரோடு கேட்கலாமா? ஹல்லேலூயா. சுந்தரமைந்தன் இயேசு கிறிஸ்து என்ற நாமமே நெந்தை கோலம் பூண்ட பால, நெந்தை கோலம் பூண்ட பால வேந்தன் இயேசுவாய் பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, அல்லல் தீர்க்கும் அன்பின் வள்ளல், அல்லல் தீர்க்கும்
அன்பின் வல்லல் எல்லா நாளுமே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. Thank you, Holy Spirit. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி பிரசன்னமாவீராக. இன்னும் அதிகமாய் உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று உம்மை நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம் சுவாமி. இவ்வுலகில் உள்ள பொருள் யாவும் நீங்குமே, இவ்வுலகில் உள்ள பொருள் யாவும் நீங்குமே, எந்த ஆசை உந்தன் வீடே, எந்த ஆசை உந்தன் வீடே, என்றும் வாழ்வேனே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. கைகளை தட்டி ஸ்தோத்திரத்தோடு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை பாடி மகிழ்வது, அவரை மனதார ஸ்தோத்திரத்தோடு மகிமைப்படுத்துவது எவ்வளவு இன்பமானது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். துன்பம் துக்கம் தொல்லையாவும் என்னை மூடினோ, துன்பம் துக்கம் தொல்லையாவும் என்னை மூடினோ, அன்பரனை இன்ப வீட்டில், அன்பரனை இன்ப வீட்டில் கொண்டு சேர்ப்பாரே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. என்னை சர்வ வல்லவராகி இயேசு ஆண்ட தேசத்திற்கு என்ன நான் ஈடு செய்ய முடியும்? ஆச்சரியமான தேவன், அற்புதமான தேவன், அவர் தொழுகைக்குரியவர், என் அர்ச்சனைக்குரியவர், என் ஸ்தோத்திரத்திற்குரியவர். அவர் மகிமையை சொல்லி பாடாதிருப்பது எப்படி? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என்னை ஆண்ட நேசத்திற்கு என்ன ஈடுண்டோ, என்னை ஆண்ட நேசத்திற்கு என்ன ஈடுண்டோ, ஒன்றும் இல்லை என்னை தந்தேன், ஒன்றும் இல்லை என்னை தந்தேன், ஒன்றும் இல்லை என்னை தந்தேன், என்னையே தந்தேன் பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா
ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். வல்லவரே நல்லவரே நீரே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே. கிருபையும் மாட்சிமையும் நிறைந்தவரே, சகலமும் எங்களுக்காய் செய்து முடித்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற தமது பாதமதை கட்டாயத்தோடும் பலவந்தம் செய்து கொண்டு ஸ்தோத்திரங்களோடும் நாங்கள் தொழுது கொள்ளுகிறது இவ்நேரத்திலே எங்களுக்காய் அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை நடப்பிப்பீராக. சுவாமி, உம்முடைய செயலுக்காகவும் கிரியைக்காகவும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வதியும். ஆவி ஆத்தும சரீரத்தில் விடுதலை எதிர்பார்க்கிற தமது பிள்ளைகளுக்காய் தேவனுடைய பலத்த செய்கைகளை கர்த்தர் செய்வீராக. இந்த சத்த பரிதிக்குள்ளே அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மை உண்டாவதாக. தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதங்கள் வருவதாக. தேசம் அனைத்திலும் கர்த்தருடைய மகிமை பிரதாபம் உண்டாவதாக. சுவாமி, அடியானை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று உம் பாதம் பணிகிறோம். இரட்சகர் இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். கம்பீரமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ரெண்டு கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்வதற்காக தேவனுடைய ஆவியானவர் அடையாளமிட்டிருக்கிற வேத பகுதி என்னவெனில், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 49ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அது சாத்தியமில்லாத ஒன்று. நீதியாய் சிறைப்பட்டு போனார்களே, சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? அதுவும் சாத்தியமில்லாத ஒன்று. என்றாலும் இதோ பராக்கிரமனினாலே சிறைப்படுத்தப்பட்டவர்களும் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவார்கள். சாத்தியமில்லை என்றாலும் விடுவிக்கப்படுவார்கள். அசாத்தியம் என்றாலும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்ட பலரும் தங்கள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து போயிருக்கிறார்கள். அத்தனை பேரும் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த வேத பகுதியிலே தேவனுடைய ஆவியானவரினாலே பயன்படுத்தப்பட்ட உன்னதமான தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தீர்க்கதரிசியினாலே எழுதி சேர்க்கப்பட்ட கோர்க்கப்பட்டதான விலை உள்ள சில முத்துக்களை இந்த வேத வாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமாய், அற்புதமாய், மேன்மையாய் நம்முடைய விசுவாச பயணத்திலே நாம் சிதறிவிடக் கூடாது, பதறிவிடக் கூடாது, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய மனிதனை கொண்டு ஆண்டாண்டுகளுக்கு முன்னே தம்மை விசுவாசிக்கிற தமது ஜனம், தம்மை எதிர்பார்க்கிறவர்கள், ஆண்டவராகி கிறிஸ்துவின் ராசியின் சுவாச காற்று என்று அறிக்கை செய்கிற அத்தனை பேரும் தங்களிலே தனக்குள்ளே நிலைத்திருப்பதற்காக ஒரு நாளும் தன்னை விட்டு, தன் எல்கையை விட்டு, தன் கோட்டையை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதற்காகவே ஐயம் நிறைந்தவர்களுக்கு ஐயமில்லா வார்த்தைகளை எழுதியிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? தீர்க்கதரிசியினுடைய நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன? தீர்க்கதரிசியினாலே எழுதி கோர்க்கப்பட்ட எழுத்தாணியினாலே எழுதப்பட்ட வார்த்தையினுடைய மகத்துவம் என்ன? வேதம் சொல்லுகிறது, பராக்கிரமன் கையிலிருந்து. அப்படியானால் பராக்கிரமன் என்று ஒருவர் இருக்கிறார். பராக்கிரமன் என்றால் பொதுவாக ஒரு மனிதனுடைய பலன் என்று சொல்வதற்கு, சக்தி என்று சொல்வதற்கு இந்த பூமியிலே அறிவாளர்கள் அளவிட்டிருக்கிற ஒரு அளவு இருக்கிறது. ஒரு அளவீட்டிற்கும் மேலாக ஒரு மனிதனுடைய வாழ்விலே, சரீரத்திலே தரப்பட வேண்டிய பலனுக்கு அப்பாற்பட்ட பலன்
ஒரு மனிதனுக்குள்ளே 2 மனிதர்கள், 3 மனிதர்கள், 4 மனிதர்கள் போல பலன் பெற்றவர்களாயிருக்கிறவர்களைத்தான் பராக்கிரமர்கள் என்று சொல்லுவது வழக்கம் என்பதை நாம் அறிவோம். பராக்கிரமர்கள் கையில் இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பார்த்து பயப்படாத ஒரு மனுஷனா இருந்தா, பலசாலியா இருந்தா, அந்த மனுஷன் பார்க்கிறதுக்கு அவ்வளவு பெரிய பலவானா இருந்தா, அவனை பார்த்து பராக்கிரமசாலி, எதையும் செய்வதற்கு சாத்தியம் உள்ளவன், சக்திமான் என்று சொல்லுகிறோம். அவன் கையில் இருந்து கொள்ளையிடப்பட்டவைகள் எவைகளையாகிலும் ஒரு மனுஷன் பறிக்க முடியுமா? சாதாரணமா இருக்கிற ஒரு மனுஷனிடத்திலிருந்தே அவனுக்குரிய, ஒரு மனிதனுக்குரிய எவையாகிலும் பறிக்கலாம் என்றால் அது சாத்தியமில்லை. பராக்கிரமையின் கையில் இருந்து எப்படி ஒன்றை பறிக்க இயலும்? அது சாத்தியமே இல்லை. அவனுடைய கரங்களில் இருந்து எதையாகிலும் பெற்றுக் கொள்ளலாமா என்றால் அதற்கும் சாத்தியமில்லை. ஈவில்லை, இரக்கமில்லை, தயவில்லை, பரிவில்லை, பாசமில்லை, நேசமில்லை. எப்படித்தான் பெற்றுக்கொள்ள இயலும்? அது சாத்தியமில்லாத ஒன்று. அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, நீதியாய் சிறைப்பட்டு போனார்களே, நீதிபதியினால் எழுதப்பட்ட எழுத்து உண்மையாகவே நீதியின்படி தீர்க்கப்பட்ட தீர்ப்பு நிமித்தம் ஒரு மனுஷன் சிறைப்பட்டிருந்தால், சிறை கைதியானால், அந்த மனுஷனை எப்படி விடுவிப்பது? அது சாத்தியம் இல்லாத ஒன்று இல்லையா? என்றாலும் 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 வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே என்றாலும் விடுவிக்கப்படுவார்கள், விடுதலையாக்கப்படும். அதற்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. உலக மனுஷனுடைய சிந்தை கட்டாத ஒன்றை கர்த்தராகிய தேவன் தேவனுடைய ஜனங்களோடு, திருச்சபையோடு, இந்த தேசத்தோடு சொல்கிறார். நம்முடைய பார்வைக்கு இவைகள் ஒன்றும் சாத்தியமல்ல. ஆனால் பரலோக நமக்காய் சொல்லுகிறது. நாம் விசுவாசிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உனக்கு சொல்லுகிறேன், நீ விடுவிக்கப்படுவாய், நீ விடுதலையாக்கப்படுவாய். நிச்சயமாகவே விடுதலை பெற்ற பெண்மாரை போல மகிமைப்படுத்தும் காலம் இன்று முதல் உனக்கு ஆரம்பமாகிறது. வேதத்திலே நாம் இங்கே தீர்க்கதரிசியானவர் அடையாளம் விட்டிருக்கிற பராக்கிரமன் என்று சொல்வது யாரை குறித்து என்று வேதத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கும் பொழுது, பராக்கிரமன் என்று எழுதப்பட்டிருப்பது மனுஷ கொலைபாதகனும், மனிதனுடைய வாழ்வை சூறையாடுகிறவனும், அழிக்கிறவனும், கெடுக்கிறவனும், நாசம் செய்கிறவனும் ஆகிய துஷ்டனாகிய சாத்தானை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பராக்கிரமனோ, அவன் பராக்கிரமசாலி என்று சொல்வதற்கு அவனிடத்தில் ஏதொன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகமதிலே தயவு பெற்றவனாக கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்கியம் தன்னிலே பெற்று, அன்றைக்கு கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற மகத்துவங்களை எல்லாம் அனுபவித்த அக்காலத்திய மேன்மை, தெய்வத்தோடு சார்ந்திருந்த, சேர்ந்திருந்த, சற்று சில பலனும் தனக்குள் இருந்த சில சக்திகளும் ஆகிய இவைகளெல்லாம் கொண்ட இந்த பூமியில் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று தனக்குள்ளே எண்ணம் கொள்ளவனாக விழத்தள்ளப்பட்டவனும், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாதவனும், தேவனால் மறுக்கப்பட்டவனுமாய் தூரப்படுத்தப்பட்ட பிற்பாடு கர்த்தராகிய தேவனை 24 மணி நேரமும் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று கர்த்தரை இரவு பகலாய் துதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரிய கூட்டமாய், தேவனுடைய சொந்த சாயலாய் மனிதனை கர்த்தர் உருவாக்கினபடியினாலே மனிதனுடைய மகத்துவங்களையும் மேன்மைகளையும் சகிக்க கூடாதவன், பொறுக்க கூடாதவனாய் இந்த பொல்லாங்கனாகிய சாத்தான், என்னிடத்தை இவர்கள் நிரப்பி விடுவார்களோ என்பதினாலே மனுக்குலத்திற்கு எதிராக,
மனுக்குலத்தினுடைய மேன்மையை இல்லாமலாக்கி போடுவதற்காக, மனுக்குலத்தினுடைய வாழ்வில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் கெடுப்பதற்காக பொல்லாங்கனாகிய சாத்தான் எவ்வளவாய் கிரியை செய்ய முடியுமோ அவ்வளவாய் கிரியை செய்கிறான். தேவனோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் வைத்திருந்த மகத்துவமான கூட்டத்தின் மேன்மையாய் நிறுத்தப்பட்ட லூசிப்பேரையும் அவனுடைய கூட்டத்தை நாம் வேத வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுக்கு மேலாக, தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்றால் தள்ளப்பட்டான், தள்ளுண்டு போனான். தள்ளப்பட்டவனும் கெடுக்கிறவனும் அழிக்கிறவனும் பறிக்கிறவனும் மனுஷனை சிதற பண்ணுகிறவனும் பெருமையாக்குகிறவனுமாய் இந்த துஷ்டன் அலைந்து திரிகிறான். கர்த்தராகிய தேவனோ இவன் விழத்தள்ளப்பட்டால் என்ன, அவனும் அவனுடைய கூட்டமும் தள்ளப்பட்டால் என்ன, ஆனால் கர்த்தரோ தன்னுடைய சொந்த சாயலிலே உன்னையும் என்னையும் உருவாக்கி, கர்த்தராகிய தேவன் ஆச்சரியமா அற்புதமா இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என்னை மகிமைப்படுத்துவார்கள், இவர்கள் என்னை ஸ்தோத்தரிப்பார்கள், இவர்கள் என்னை கனம் பண்ணுவார்கள், இவர்கள் என்னை ஆராதிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் நம்மை ஏற்படுத்தினார். ஜனத்தை, மனுஷனை ஏற்படுத்தினார். மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தெய்வத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலே, தெய்வ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்விலே தெய்வ சாயலும் கர்த்தரால் அருளப்பட்ட மகத்துவங்களும் வந்தபடியினாலே, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட உயரிய ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் தேவனுடைய பிள்ளைகளாய், ஜனங்களாய், சொந்த ஜனங்களாய் என்று சொல்லப்பட்ட உரிமை தரப்பட்டபடியினாலே சாத்தானால, விழத்தள்ளப்பட்டவனால, எதிராளியால பொறுக்க முடியல. அவன் கூடுமான மட்டும் தன்னுடைய ஜனங்களை அழிப்பதற்காக யோசிக்கிறான். அன்றிருந்த ஏதோ கொஞ்சம் பலத்துல வேதம் சொல்லுகிறது, சத்தியம் அதை தான் சொல்லி கொடுக்கிறது. மனுக்குலத்துக்காக மனிதனுடைய வாழ்விலே மனுஷன் செய்கிற பாவம், அநியாய, வக்கிரங்கள், துர்குணங்கள் இவை எல்லாவற்றையும் மனிதனிடத்தில் மாற்றி போட்டு மனிதனை தனக்குரியவர்களாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பரலோகம் விருப்பப்படுகிறபடியினாலே சொந்த குமாரனாகி கிறிஸ்து இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு தந்தார். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கடைசி சொட்டு ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்றைக்கு கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டதோ அன்றைக்கு இந்த துஷ்ட பிசாசுடைய பற்கள் தகர்க்கப்பட்டது. இவன் பற்களற்றவனாய் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி உலகெல்லாம் சுற்றித் திரிகிறான். பற்களினாலே எதையும் தன்னால கடிச்சு கீறக்கூட முடியாது, சதச்சிக்க மூட முடியாது. ஆனா யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரு தெருவா அலைஞ்சுகிட்டு இருக்கான் பொல்லாங்கனாகிய பிசாசு. ஒரு வீட்டையும் விட மாட்டான், ஒரு மனுஷனையும் விட மாட்டான், ஒரு ஆத்துமாவையும் விட மாட்டான். ஊரெல்லாம் சுத்தி திரிகிறான். எப்படியாகிலும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நுழைஞ்சிடலான்னு நினைக்கிறான். கெடுப்பதற்காக, அழிப்பதற்காக இந்த பொல்லாங்கனாகிய துஷ்டன். பைபிள் சொல்லுகிறது பராக்கிரமன். ஆனா வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசி சித்தரிக்கிற நேரத்தில் 20ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், இவன் பராக்கிரமன், அன்றிருந்த சர்ச்சிலே வாசனையிலே வந்தவன். இந்த பொல்லாங்கனாகிய சாத்தான் ஏதோ அன்றிருந்த தயவிலே வாழ்ந்தவன், தகர்க்கப்பட்டவன், அழிக்கப்பட்டவன், உடைக்கப்பட்டவன், பற்கள் பிடுங்கப்பட்டவன், கல்வாரி சிலுவையிலே உடைக்கப்பட்டவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவனை பார்க்கிலும், பொல்லாங்கனாகிய சாத்தானை பார்க்கிலும் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூடவே இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பராக்கிரமம் என்று பேரா சொல்லிக்கிட்டே இருக்கான்.
என்னால எதையும் செய்ய முடியும்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிசாசால எதையும் செய்ய முடியாது. அவன் பரலோகத்துக்கு எதிராளி, கர்த்தராகிய தேவனுக்கு எதிராளி, தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராளி, சபைக்கு எதிராளி. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் கூடுமான மட்டும் கர்த்தருடைய ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சம்பத்தாகிய நம்மை அழிப்பதற்காக, அது மட்டுமல்ல நமக்குரியவைகளாய் தேவன் தந்திருக்கிற ஆஸ்திகளை அழிப்பதற்காக, செல்வங்களை அழிப்பதற்காக, சுகத்தை கெடுப்பதற்காக, சமாதானத்தை கெடுப்பதற்காக அவனால் இயன்ற மட்டும் எதை செய்ய முடியுமோ அவைகளை செய்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கலங்காத, கலங்காத. அவன் பிரவேசித்தான் என்றோ, சவால் விடுத்தான் என்றோ, அவன் எதிர்த்து நிற்கிறான் என்றோ நீ கலங்க கூடாது. பராக்கிரமன் கையில சிறைப்பட்டு போயிருந்தா கூட நான் உன்னை விடுவிச்சிருவேன். ஒருவேளை தெரியாத்தனமா கூட சாத்தா கையில் அகப்பட்டிருந்தேன்னா, பாவத்தில் அகப்பட்டிருந்தேன்னா, சாபத்துக்குள்ளா இருப்பேன்னா, அநியாயங்களுக்குள்ள சிக்குண்டு போயிருப்பேன் சொன்னா, சாத்தான் உன்னை ஏமாற்றி ஒருவேளை இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் தேவர்களைப் போல் மாறுவீர்கள் என்று உன்னை ஏமாற்றி இருந்தால், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், கலங்காத, நான் உன்னை விடுவிக்கிற மகா பயங்கரமான தேவன் அல்லவோ, விடுவிப்பேன். நிச்சயமாய் இவைகள் எல்லாம் விடுதலையாக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். விசுவாசிக்கிறவர்கள், புரிந்தவர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஜனமே, கர்த்தராகிய தேவன் ஏதோ ஞாபகம், ஏதோ கடமைக்காக ஆண்டாண்டு ஒரு கூட்டம் நடத்துவதற்காக இந்த கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்யவில்லை. தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆச்சரியமான அற்புதமான திருப்பத்தை இந்த பிராந்தியத்திலே கொண்டு வருவதற்காக, இந்த தேசத்திலே ஒரு அசாதாரணமான அசைவை இந்த 2024 கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். கண்மூடித்தனமாக சத்துருவானவனாகிய பொல்லாங்கனுக்கு சிறைப்பட்டு கிடக்கிற பல குடும்பங்களை கர்த்தராகிய தேவன் தன் பக்கம் இழுத்துக் கொள்ளப் போகிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பாரம்பரியவாதிகளாக இருக்கிற பலரையும் இந்த 2024 கர்த்தராகிய தேவனுடைய கரம் தொடும். இந்த சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற பல குடும்பங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கும். தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், நிச்சயமாய் என் விடுதலையின் மகத்துவங்களை குடும்பங்களுக்குள்ளே அனுப்புவேன். கட்டுண்டவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், மாந்திரிகங்களுக்குள்ளே சிக்குண்டவர்கள் என்றிருக்கிற பலரையும் இப்பிராந்தியங்களில் இருக்கிற பல குடும்பங்களிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தராகிய தேவன் இன்றிலிருந்தே இந்த கிரியையை செய்ய போகிறார். இந்த செயலை இந்த பிராந்தியத்திலே செய்வதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த தேசம் சாட்சியிட்டு சொல்லும், தேவனால் விடுவிக்கப்படுவார்கள், தேவனால் விடுதலை ஆக்கப்படும். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளே, பராக்கிரமன் என்று சொல்லுகிற பொல்லாங்கனாகிய சாத்தான் நேரடியாக நமக்கு முன்னே நிற்கிறானோ இல்லையோ, ஆனால் அவனுடைய கைப்படிந்தவர்களாக இருக்கிற பலரையும் பல மனுஷரையும் பயன்படுத்தி ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியர்களுக்கு எதிராக, கர்த்தருடைய ஜனங்களாய் வாழ்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக, விசுவாசிக்கிற விசுவாச குடும்பங்களுக்கு எதிராக, கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பண்பாளர்களுக்கு எதிராக அவன் கூடுமான மட்டும் கிரியை செய்து பார்க்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காத, நீ கலங்க கூடாது, மடிஞ்சிட்டு நடக்காத, சிறைப்பட்டு நடக்காத, முடிஞ்சு போச்சு நடக்காத, எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு போனார் என்றும் கருதாதே. உனக்கு சொல்லுகிறேன், இதோ நான் மகா பராக்கிரமசாலியாய், பயங்கரமான பராக்கிரமசாலியாக
என்னுடைய கிரியை வெளிப்படுத்தும் நாட்கள் வந்திருக்கிறது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்காக செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றம் சம்பவிக்க போகிறது. தேவனுடைய கிரியை, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நிச்சயமாய் நிச்சயமாய் உன்னிலும் உன் சந்ததியிலும் நீ அனுபவிப்பாய். சந்ததியை வளர விடாம, சந்ததியினுடைய வாழ்க்கையை மேன்மையை பார்க்க விடாம, குடும்பத்தில் மேன்மைகளையும் நன்மைகளையும் அனுபவிக்க விடாமல் தடை செய்து கொண்டிருக்கிற தடையின் ஆவிகளை, சத்துருவினுடைய கொள்ளையிடுதலை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உங்களிலே இறங்கி வருகிறது. தேவனுடைய செயல் உங்களிலே வெளிப்படுகிறது. கர்த்தராகிய தேவன் உங்களுக்காகவே கிரியை செய்ய போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், துஷ்டனாகிய பிசாசு, கொலைபாதகனாகிய சாத்தான், ஏமாற்றுகிறவனாகிய சாத்தான், தன்னை பயங்கரவாதி என்று பேசுகிற துஷ்டனாகிய இந்த பொல்லாங்கன் பல பல நிலைகளிலே இயேசுவோடு இருந்த பல யூதாசுகளை போல தேவனுடைய பிள்ளைகளை பலராலும் வாழ்க்கையையும் தன் இருப்பிடத்தையும் மேன்மையையும் கெடுக்க பார்க்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காத, உனக்காக வழக்காடுவேன், உனக்காக கிரியை செய்வேன். பராக்கிரமன் என்று சொல்லுகிற இவனுடைய கிரியைகளை எல்லாம் அவமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவனுடைய வார்த்தை. விசுவாசம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால் கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை உன்னிலும் உன் குடும்பத்திலும் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. கடந்த காலங்களில் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை குறித்து நீ சிந்தியாதே. தேவனுடைய பிள்ளையே, கடந்த கால சுபாவங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தராகிய தேவன் உன்னோடு ஒரு தகப்பனை போல் பேசுவதினாலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மாலை பொழுதிலே உன்னை ஒரு சிறு பிள்ளையை போல கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்துவிடு. ஆண்டவரே, நானோ சத்துருவுடைய ஒரு ஆயுதமாய் இருக்க மாட்டேன், சாத்தானுடைய ஆயுதமாய் இருப்பதில்லை, நான் வழக்காடுகிறவனாய் இருக்க மாட்டேன். கர்த்தராகிய தெய்வமே, உமக்கு உம் சமூகத்திற்கு முன்பாக என்னை தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லு. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். தேவனுடைய ஆவியானவர் திட்டமாய் நம்மோடு பேசுகிற தெய்வீக சத்தம் இது. தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏற்றுக்கொள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நானோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக உன்னோடு கூட இருப்பேன். ஆகையால் உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் உன்னை மேற்கொள்ளாமல் இடறி போவார்கள். அவர்கள் காரியம் வாய்க்காது, அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நான் உனக்கு சொல்லுகிறேன், நித்திய லட்சை உனக்கு எதிராய் நிற்கிற துஷ்டனுக்கு உண்டாகும். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது, தேவன் நமது வலது பாரசத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? உலகம் நமக்கு என்ன செய்ய? கொஞ்ச காலத்துல தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய தேவன் உனக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், உன்னை வெட்கப்படுத்தினவர்கள், தலைகுனிய செய்தவர்கள், உனக்கு எதிராய் நின்றவர்கள், உனக்கு எதிராய் தூஷணமாய் பேசினவர்கள், அவதூறு சொன்னவர்கள், ஓ ஹல்லேலூயா, சாத்தான் அவர்களை ஆயுதமாய் பயன்படுத்தினான். உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களையே பயன்படுத்தினான், உன் சொந்த சகோதரனையே பயன்படுத்தினான். கொள்ளையிடும்படி, அழிக்கும்படி, கெடுக்கும்படி, அவதூறு சொல்லும்படி கர்த்தர் சொல்லுகிறார், அக்காலம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் சத்துரு வெட்கப்படுவான். அவன் நித்திய நித்திய நிரந்தர லட்சை அடைவான். கர்த்தரோ உன்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதன் ரட்சித்தா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு
இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓ ஹோ 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 லா 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 லா. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமே. தெரிந்த பாடல் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், நான் ஒரு காரிய சமர்த்தன். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், நான் ஒரு ஆச்சரியமான மனிதனாக மாறிவிடுவேன். வாழ்க்கையில என் எதிராளி என்னை கொள்ளையிட்டு போனான் என்று எண்ணினேன். என் சத்துரு என்னை அவமாக்கினான் என்று எண்ணினேன். கர்த்தர் சொல்றார், இல்லை 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 இல்லை, என் கிரியை நடக்கும் காலம் வந்துவிட்டது, என் மகிமையை நீ பார்ப்பாய். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ லா 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 லா. ஆஹா ஓஹோ thank you Lord. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ள கரங்களை தட்டி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னோடு துள்ளுதம்மா, என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. உலக ஆசையெல்லாம் கூண்டோடு மறையுதம்மா, உலக ஆசையெல்லாம் கூண்டோடு மறையுதம்மா. உறவு பாசையெல்லாம் குப்பையாக தோன்றுதம்மா, உறவு பாசமெல்லாம் குப்பையாக தோன்றுதம்மா. அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ள துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதற்கும் செங்கடல்கள் இரண்டாக பிரியுதம்மா, எதற்கும் செங்கடல்கள் இரண்டாக பிரியுதம்மா. அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா உள்ளம் துள்ளுதம்மா, சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு வல்லமை இறங்குவதாக, நல்ல கையை தட்டி துள்ளுதம்மா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்மா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. நமது தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுதம்மா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இருப்பதை நினைச்சிட்டா கிருபை உள்ளம் துள்ளுதம்மா, கிருபை என்று சொல்லுதம்மா. மகிமை என்னோடு உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, நன்றி என்று சொல்லுதம்மா. அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி 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 என்று சொல்லுதம்மா. நினைச்சால இயேசுவ கூடவே இருக்கிறார். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் மேல் புரளுவதில்லை. அக்கினி நடந்தால் வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். நான் உன்னோடு கூடவே இருக்கிற தெய்வம் சாதாரணமா அல்ல, மகா பயங்கரமான பராக்கிரமசாலியா உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள், உலகத்தில் இருக்கிற நண்பர்கள்
சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் நம்ம விட்டு விலகி போகலாம். கடைசி வரை வாக்கு கொடுத்த பலரும் கூட நம்ம விட்டு போயிடலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், கலங்காதே, திகையாதே, பயங்கரமான பராக்கிரமசாலியா நான் உன் கூடவே இருப்பேன், கூடவே இருப்பேன். ஆகையால் விடுவிக்கப்படும், நீ விடுவிக்கப்படுவாய். அது என்னதான் கஷ்டமா இருந்தாலும் சரி, என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த மைதானத்திலேயே விடுவிக்கப்படுவாய், விடுவிக்கப்படும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை விடுவிக்கப்படும், நீ விடுவிக்கப்படுவாய். இது கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசிக்கிறீர்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, சிறைப்படுத்தப்பட்டவர்களும் கொள்ளையிடப்பட்டவர்களும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரால் கடாட்சிக்கப்பட்டு தேவனால் விடுதலை பெற்ற மகத்துவங்களை மகுடமாய் பெற்ற பலரையும் வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. சிலரை வேத புஸ்தகத்திலே சமயம் அனுமதிப்பது போல சொல்ல வேண்டும் என்று தேவ ஆவியானவரினாலே நிர்பந்தம் செய்யப்படுகிறேன். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 11 முதல் 20 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், ஆபிராம் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து சொன்னார், நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று நான் அறிவேன். எகிப்தியர் உன்னை காணுகிற நேரத்திலே இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை ஒருவேளை கொன்று போடுவார்கள், உன்னை உயிரோட வைத்திருப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி அப்படின்னு சொல்லுமா என்று சொன்னார். ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர்கள் அந்த ஸ்திரியை சாராயை அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற அத்தனை பேரும் சாராய் மிக அழகுள்ளவள் என்று வருணனை செய்கிறார்கள். பார்வோனுக்கு முன்பாக இவளை போல் அழகுள்ள ஒரு ஸ்திரீ இல்லை என்று சொல்ல அவளை புகழ்கிறார்கள், மெச்சி பேசுகிறார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு ஆபிராமனுடைய மனைவி, ஆனால் ஆபிராமனுடைய நன்மை, ஆபிராமனுடைய மேன்மை, தெய்வம் கொடுத்த மனைவி வாழ்க்கை. ஆனா பார்வோன் பொல்லாதவன், அழிப்பவன், கெடுப்பவன், சிதறடிக்கிறவன், இல்லாமலாக்குகிறவன், துஷ்டன், எதிராளியாகிய சாத்தானுடைய ஆயுதமாய் நின்று கொண்டு சாராயை எப்படியாகிலும் தன் அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டும் என்று யோசனை செய்தார்கள். ஆபிராமை விட்டு பிரித்து போட்டார்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆபிராமே, கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அழகுள்ள வாழ்க்கையும் மேன்மையும் இழந்து தவிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அழகான வியாபாரம், அழகான செல்வம், அழகான மேன்மை, அழகான குடும்ப வாழ்க்கை, அழகான மேன்மை என்று சொல்லி உன் வாழ்க்கையில் இருந்த சகல சம்பத்தையும் இழந்து தவிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். நல்ல வேலை இருந்துச்சு, நல்ல வாழ்க்கை இருந்துச்சு, நல்ல சுகபலன் ஆரோக்கியம் இருந்தது, நல்ல மேன்மை என் வாழ்விலே இருந்தது, எல்லா கனமும் என் வாழ்க்கையில் பெற்றிருந்தேன். ஆனா எகிப்தியன், துஷ்டன், பார்வோன் அவைகளை அழித்து தனக்குரியதென்று சொல்லி பார்வைக்கு அழகுள்ளதாய் இருக்கிறதே என்று கண்டு எனக்குரிய எல்லாவற்றையும் தன் அரண்மனைக்கு கொண்டு போனான், சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான், கொள்ளையிட்டு வைத்திருக்கிறான். விடுவிக்கப்படக்கூடுமோ? என்றாலும் மகா பயங்கரமான பராக்கிரமசாலி சொல்லுகிறார், விடுவிக்கப்படும், விடுதலையாக்கப்படும், நிச்சயமாய் விடுவிக்கப்படும்.
தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது அந்த சரித்திரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சாராயை வீட்டிலே கொண்டு போனார்கள். ஆனா சாராயை தொட முடியல, நன்மையை அழிக்க முடியல, ஆபிரகாமினுடைய மேன்மையை அழிச்சு பார்க்க முடியல. வேதம் சொல்லுகிறது, அவள் நிமித்தம் பார்வோனுடைய அரண்மனையிலே வாதை உண்டாயிற்று. இன்றைக்கு பல குடும்பங்களில ஏன் தண்டனை வந்திருக்கிறது, சாபம் வந்திருக்கிறது, வேதனை வந்திருக்கிறது பலருக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஜோசியக்காரன் போய் கேட்கிறாங்க, என் குடும்பத்துல கஷ்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? என்னைக்காவது இயேசுநாதர்கிட்ட கேட்டிருக்கியா? மந்திரவாதியை பார்த்து கேட்கிறாங்க, என் குடும்பத்துல கஷ்டத்துக்கு காரணம் என்ன? குடும்பத்துல கஷ்டத்துக்கு காரணம் என்ன? பல ஆபிரகாமினுடைய சாராயை எல்லாம் உனக்குரியதுன்னு சொல்லி உன் குடும்பத்துல, வாழ்க்கையில, வீட்டுல, உன்னுடைய அரண்மனையிலே, உன் களஞ்சியத்துல சேர்த்து வச்சிருக்கல்ல. அதனாலதான் இந்த பிரச்சனை. உனக்குரியதா சொத்து நல்லா இருக்குன்னு கண்டா அந்த சொத்தை அபகரிச்சிடுறதா? வீடு நல்லா இருக்குன்னு சொன்னா வீட கொள்ளையிட்டுறதா? இத செஞ்சா சாமர்த்தியசாலியா? பலன் இருக்கு, சுகம் இருக்கு, இந்த உலகத்துல 4 பேர் என் கூட இருக்காங்க அப்படின்றதுக்காக எதை வேணாலும் செய்யலான்றதுக்கா? வாழ்க்கையில அறியாம புரியாம இந்த பூமியில செல்வாக்குல பலத குடும்பத்துல செஞ்சு விதைச்சு போட்டிருக்க. அதனாலதான் குடும்பத்துல இன்னைக்கு வாதை விட்டு விலகல. பல குடும்பத்துல வாத விலகல, பல அரசியல்வாதிகளுடைய வீட்டுல வாதை விலகல. கற்பம் கெட்டு போச்சு, சுகம் நஷ்டப்பட்டது, பிறக்கிற குழந்தை குறை குழந்தையாய் பிறக்கிறது. காரணம் என்ன? ஆபிரகாமினுடைய சாராயை நீ பார்க்கலாமா? வருணனை செய்யலாமா? அரண்மனை இருக்குன்னா, பார்வோன்னா எதை வேணா செய்யலாமா? சக்தி இருக்குன்னா எதை வேணா செஞ்சுருவியா? கர்த்தர் விடமாட்டாருங்க. பயங்கரமான பராக்கிரமசாலி நம்முடைய கர்த்தர். ஏன் கைத்தட்ட வரல, ஸ்தோத்திரம் வரல? நம்பிக்கை இல்லையா? உங்க அனுபவத்துல சொல்றேன், அநேகருக்கு தெரியும், உங்க வாழ்க்கையினுடைய அனுபவம் தெரியும். உங்க குடும்பத்துல எவ்வளவோ மேன்மை, நன்மை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இந்த ஆசீர்வாதங்களை பார்த்தா துஷ்ட எதிராளி, குடும்பத்தான், சகோதரன், அறிஞ்சவன், தெரிஞ்சவன் பிசாசுடைய ஆயுதமா வந்து வாழ்க்கையை அழிச்சு கெடுத்து நாசம் பண்ணி இன்னைக்கு தனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி மறுபத்திர பதிவு செய்து குடும்பத்துல அவ்வளவு வேதனையை உருவாக்கி சமாதானத்தை கெடுத்து நித்திரையை அழிச்சு உன் குடும்பத்தை தாறுமாறாக்கி போட்டிருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், கலங்காத, கலங்காத, உனக்காக தான் ஆண்டவருடைய செய்தி. தேவனுடைய ஆவியானவர் சொல்றார், நீ கலங்கவே கூடாது, தைரியமாறு, பயங்கரமான பராக்கிரமசாலியாக நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். சொற்ப சில நாட்கள் அவருடைய அழிவை நீ காண்பாய். அவனை தேடி நீ காணாதிருப்பாய், அவன் செயலை நீ பாராதிருப்பாய். அவன் இனிமேல் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, வாதையினால் தெய்வம் வாதித்தார். அவனுடைய நன்மைகளை, மேன்மை எல்லாம், ஆபிரகாமுடைய மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை எல்லாம் கொள்ளையிட்டு போய் நாசம் செஞ்சு இல்லாமலாக்கி போட்டான். ஆனா பைபிள் சொல்லுகிறது, காலத்தின் நிறைவேறுதல் வந்த பொழுது பார்வோனால சகிச்சுக்கவே முடியல, துஷ்டனால சகிச்சுக்கவே முடியல. இனிமே சாராயை நம்முடைய குடும்பத்துல அரண்மனையில வச்சுக்கிட்டா, இவனிடத்திலிருந்து வாங்கி வந்த ஒட்டகங்களானாலும் நன்மைகளானாலும் மேன்மையானாலும் வச்சுக்கிட்டா வாழ்க்கையில கேடு வந்துரும் சொல்லி, இதெல்லாம் நேரமே நீ சொல்லக்கூடாதா?
கர்த்தர் இப்படி ஒரு காலத்தை உங்க வாழ்க்கையில தருவார். நீ ஆண்டவர் பிள்ளை நேரமே சொல்லக்கூடாதா? நீ அழைக்கப்பட்டவன் நேரமே சொல்லக்கூடாதா? நீ இயேசுநாதர் பிள்ளை நேரமே சொல்லக்கூடாதா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இனம் ஜனம் ஜாதி தகப்பன் வீட விட்டு புறப்பட்ட கர்த்தருடைய உத்தமன் என்று ஹalleluya ரிபா கலாபோ ஷந்தரா ரியாந்தரவா நீ சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு இந்த உலகம் கேட்கக்கூடிய ஒரு சமயம் வருகிறது. உனக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேரும் நடுநடுங்குவார்கள். கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிற நேரம் வந்து விட்டது. கர்த்தருடைய பிள்ளையை விடுவிப்பார். அவன் கையிலிருந்து உனக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிச்சு, கர்த்தர் எல்லாவற்றையும் விடுவிச்சு ஒரு சேதமும் இல்லாம கர்த்தர் உன் கையில திரும்பி கொடுப்பார். வாழ்க்கையில திரும்ப வரும். அது ஒரு சரீர சுகமானாலும் சரி, பணமானாலும் சரி, சொத்தானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, நிம்மதியானாலும் சரி, சமாதானமா இருந்தாலும் சரி, உன் வீடா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளை எதுவா இருந்தாலும், இழந்து போன வேலையானாலும் கர்த்தரை உனக்கு திருப்பி தருவார். தேவனுடைய கிரியை நடக்க போகிறது. தேவனுடைய கிரியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆபிராமை போல ஆண்டவர் சமூகத்துல சிற்சில நற்குணசாலிகளா மட்டும் இந்த இரவு ஒரு தீர்மானம் செஞ்சிருங்க. ஆபிராமுக்கு தேவனுடைய தயவு உண்டாயிற்றே, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனத்தை வாசிச்சு தியானம் பண்ணி கர்த்தரோட பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல பரிசுத்த ஆவி என்னோட சொன்னார், மகனே காரணம் என்ன தெரியுமா? இதனுடைய பிரதான விஷயம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில செய்த சில சிறப்பான காரியங்கள் உண்டு. என்னன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல படிச்சு பாரு. அப்படின்னு ஒண்ணு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அப்படி 4ஆம் வசனத்தை படிச்சு பார்த்து பைபிள் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர். அப்படியே மேடையில இருந்து சேர்ந்தே நம்ம சொல்லுவோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னபடியே அப்படின்ற ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துவங்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், யாராலையும் எவராலேயும் உன் நன்மையை பறிக்கவும் முடியாது, உன்னை சிறைப்படுத்தவும் முடியாது, உன்னை கொள்ளையிடவும் முடியாது, தன்னுடைய அரண்மனையில வச்சிக்கவும் முடியாது. அவன் ஆளுகையிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவான். நீ மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தும் காலம் வந்திருக்கிறது. நம்பிக்கை இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் சொல்றபடி கேட்க கூடாதுங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு அதைத்தான் கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்றார்? ஐயா, குடும்பத்தை பார்க்காத, மரித்தவர்கள் எல்லாம் மரித்தவர்களை அடக்கம் செய்யட்டும், நீ வா, எனக்கு சீசனா இரு. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, காலம் நிறைவேறிற்று, தேவராஜ்யம் சமீபமாயிற்று, சீக்கிரமாய் வரப்போகிறேன், ரட்சிப்பை பெற்றுக்கொள். நீ கர்த்தருக்கா வாழு, ஆண்டவராக இயேசுவுக்கா வாழ ஆரம்பிச்சிரு. பாவத்தை விட்டுரு, அநியாயத்தை விட்டுரு. வாழ்க்கைய கெடுக்கிற குடிய விட்டுரு. குடிய கெடுக்கும்ல, எழுதி வச்சிருந்த பிறகும் கண்ணு திறக்கல. குடிச்சு குடிச்சு வாழ்க்கையை அழிச்சு குடிய கெடுத்துக்கிட்டு இருக்கல்ல, விட்டுரு. போதைய விட்டுடு, தேவையற்றதெல்லாம் விட்டுடு. காலம் நிறைவேறிற்று, தேவராஜ்யம் சமீபமாயிற்று, நீ வா, என்னண்டை வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா, வேதனை செய்கிறாயா, வா என்னிடத்தில், உனக்காக இளைப்பாறுதலை தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று பலமுறை கர்த்தர் அழைத்த பிற்பாடும் நீ என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவரே வருவேன், நிச்சயமா வருவேன். எப்ப வருவோம் தெரியுமா? ஒரு 5 வருஷம் பொறுத்துக்காங்க.
ஆண்டவருக்கு டைம் சொல்லிட்டு இருக்க. 10 வருஷம் பொறுத்துக்க. என் பிள்ளை படிச்சு வேலை வாங்கி ஃபாரின் போயிட்டான்னா கண்டிப்பா வந்துருவேன். நீ வரவே வேணாம். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. பிள்ளை படிச்சு ஃபாரின் போய் சம்பாதிச்சு வீட்டை கட்டி நாட்டை கட்டி கூட்டை கட்டி அதுக்கப்புறம் நீ இயேசுநாதரை கும்பிடவே வேணான்ற. ஹல்லேலூயா. ஐயா, இயேசுநாதர் இப்ப ஒன்னு அழைக்கிறார். நாடு இல்ல, வீடு இல்ல, கேட்பார் இல்ல, சேர்ப்பார் இல்ல, அத்தனை பேரும் மறுக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. இந்த நேரத்துல இயேசுநாதர் சொல்றார், நீ என்னண்டை வா, நீ வா. ஏன் உலகம் உன்னை மறுத்தது, வெறுத்தது? கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்கலையே. ஆடி வாய்ந்த கரங்களோடு கூட நீ வா என்னண்டை என்று சொல்லுகிற நேரத்துல வருகிறேன் என்று சொல்ல தயாராயிருக்கிறாயா? அவர் சொன்னபடி செய், விட்டுட்டு வா. வா. குடும்பத்துல என்னங்க கிடைக்க போகுது? சொந்த பந்தம் என்னங்க உனக்கு செய்ய போகுது? உனக்காக சங்கீதம் 138:8 சங்கீதக்காரர் என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உனக்கு கர்த்தர் செய்வார். உன் சாப்பாட ஆண்டவர் பார்த்துப்பார். உன் சம்பளமா கர்த்தர் பார்த்துப்பார். உன் பிள்ளையினுடைய படிப்பா கர்த்தர் பார்த்துப்பார். வாழ்க்கையில நொந்து போய் நிக்கிறாங்க, இயேசுநாதர் கூட இருக்காரு. நொந்து போய் பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன செய்யறதுனே தெரியல. வெக்கக்கேடு ஒரு பக்கம், மனக்கஷ்டம் ஒரு பக்கம், ஜெயிலுக்கு போயிருவோன்ற தயக்கம் ஒரு பக்கம், என்ன நடக்குமோன்ற அச்சத்துல கைதியாகி விடுவோ என்கிற நினைவிலே நிற்கிறார்கள் சீஷர்கள். இயேசுநாதரை பார்த்து, இயேசுவே என்ன செய்யனே தெரியல, வரிப்பணம் செலுத்தவில்லையா என்று கேட்கிறார்கள். என்ன செய்ய? தேவனுடைய பிள்ளையே, இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இப்போ கடலுக்கு போய் ஒரு மீனை பிடிச்சு பாரு, ஒரு வெள்ளிப்பணம் அங்க இருக்குது, ராயனுக்கு கொடு, தேவனுக்கு தேவனுக்கு கொடு. அந்த வெள்ளிப்பணத்தை சுமந்து வருகிற மீன் இன்னைக்கு இல்லையா? ஏங்க, 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்த இயேசுநாதர், அந்த 5 அப்ப 2 மீன், அந்த இயேசுவுடைய கரங்கள் இன்றைக்கு குறுகி போயிட்டோ. சொன்னபடி அவர் செய்வார். அவர் சொன்னபடி நீ செய்வியா? நீ செய்ய ரெடியா? இனம், ஜனம், ஜாதி, தகப்பன், வீடு, சொந்த பந்தம் வேணாம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று நீ உன்னால சொல்ல முடியுமா? முடியுமா? பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தரும் கூட இருப்பார். Are you ready? ரெடியா இருக்கியா? உங்க பின்னாடி நான் வாரேன் ஆண்டவரே, இயேசுவின் பின்னாடி நான் வாரேன் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நான் எவராலையா? எனக்குள்ளே இயேசு. நான் எவராலையா? எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம் ஒரு முறை. கர்த்தர் நல்லவர், அவர் ஆச்சரியமானவர். Thank you, Holy Spirit.
எதுவும் பிரிக்காது. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தரன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் வருவே. வெற்றி வேந்தரன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் வருவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்கள், திரும்பி பார்க்க மாட்டேன். ஓ, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் வேறுமாய் செல்வாத்தின் மாற்று எல்லாமே உதறிவிட்டேன். உலகத்தின் வேறுமாய் செல்வாத்தின் மாற்று எல்லாமே உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் நவராலயா, எனக்குள்ள இயேசு. நான் நவராலயா, everybody, எனக்குள்ள இயேசு நல்லவர். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பினார் பார்க்கவே மாட்டேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இருதயத்திலே தீர்மானம் செய்யுங்கள். அவர் சொன்னபடி, அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நான் செய்வேன் என்று சொல்ல தயார் என்றால் விடுதலையாக்கப்படுவாய், விடுவிக்கப்படும். நிச்சயமா நடக்கும். இன்றைக்கு இரவே நடக்கும், இப்பொழுதே நடக்கும். ஆமென். மட்டுமல்ல, வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். உன் சந்ததி இந்த பூமியில், உன் சந்ததிக்கு இந்த பூமியை நான் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடம் மட்டும் வாழ்க்கையில செப்பனிடப்படாம இருந்துச்சுன்னு சொன்னா, பலிபீடம் மட்டும் கட்டப்படலன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீ அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை உன்னால பார்க்க முடியாது. பலிபீடம் வாழ்க்கையில தெய்வம் தந்திருக்கிற மெய்ப்பொருளாகிய நல்ல இதயம். இது இந்த இருதயத்தை ஆண்டவருக்காக நீ கட்டி எழுப்பணும். அடுக்கிற பாவமர, அசுத்தமர. ஏதோ கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்த நானு ஒரு நாள் கையை தூக்கிட்டு போனேன், இயேசு பின்னாடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டேன், பாட்டை பாடிட்டேன் அப்படின்றது இல்ல. இதயத்துல செய்யணும் ஒரு தீர்மானம். பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தணும் கர்த்தருக்காக. தேவனுடைய பிள்ளை இருதயத்தை கர்த்தருக்கு தந்து, இருதயமாகிய பலிபீடத்தை செப்பனிட்டு, தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அவருக்கு பலி செலுத்து. என்ன பலி? பைபிள் சொல்லுது, சங்கீதக்காரர் சொல்றார் 50 கடைசியில,
நீ ஆடையோ மாடையோ புறா குஞ்சையோ வெட்டி பலியா கொடுக்கணும் நான் சொல்லல. உன் இதயத்தை சரி பண்ணி இதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர சொல்லு. உதடுகளின் காளையாகி ஸ்தோத்திர பலிய சொல்லு. ஸ்தோத்திர 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 சொல்ல ஆரம்பிச்சாலே அது சாத்தான வெல்லுகிற சூத்திரமாயிடும். ஸ்தோத்திரம். பல பேருக்கு வெக்கம் சொல்றதுக்கு. கிறிஸ்தவங்க தான், ஆனா ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. கேட்டா என் தாத்தா காலத்திலேயே, பாட்டா காலத்திலேயே, பூட்டா காலத்திலேயே நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, ஆனா ஸ்தோத்திரம் வாயில வராது, அல்லேலூயா வாயில வராது. ஆராதிக்கிற இடத்துல அசைய மாட்டாங்க, கையை தட்ட மாட்டாங்க. கேட்டா அசையாத கிறிஸ்தவர்கள். ஆமென். இயேசுநாதர் வர்ற நேரத்துல அசையாம அங்கதான் இருப்பேன். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏங்க இதெல்லாம் விட்டு விட்டு ஸ்தோத்திரம் பண்ணியா வாய திறந்து ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. யார் என்ன கேட்டு போனான்னு நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனா, எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்திர சொல்ல 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 நீ சாத்தான வென்று கொண்டே இருப்பாய். சாத்தானுடைய கிரியைகளை வென்று கொண்டே இருப்பாய். ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு வெக்கப்படாத. பாஸ்டர் பார்த்தா ஸ்தோத்திரம், விசுவாசிகளை பார்த்தா ஸ்தோத்திரம், ஏங்க சாப்பிட்டா ஸ்தோத்திரம். சாப்பிடுற நேரத்துல நல்லா சாப்பிடுறீங்கல்ல, சாப்பிடுறீங்களா? நல்லா சாப்பிடுற 3 வேளை சாப்பிடுறோம், அதுக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை. என்ன சாப்பாடு? 3 வேளை சாப்பிட்டு 3 வேளை சாப்பிடுதான் பெரிய பிரச்சனையே. ஒரு நேரம் சாப்பிட்டா அவன் யோகி, 2 நேரம் சாப்பிட்டா அவன் போகி, 3 நேரம் சாப்பிட்டா அவன் ரோகி, 4 நேரம் சாப்பிட்டா அவன் துரோகி. ஒரு கைதட்டு கர்த்தருக்கு கொடுங்க பாக்க. 3 வேளை சாப்பிடுறல்ல, 3 வேளை சாப்பிடுற சாப்பாட்டுக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது. என்னால தாக்கு பிடிக்கவே முடியாது, சாப்பிடு வேண்டாம் சொல்லல. ஆனா சாப்பாட்டுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு. ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு. ஆமென். கொண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அவியலையும் துவையலையும் சேர்த்து சாப்பிட்டு முடிச்சிடாத. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லு. ஏங்க டிரெஸ் கடைக்கு போத்திஸ் போனியா, ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல டிரெஸ்ஸா தருவா, ஏமாத்தாத டிரெஸ்ஸா தருவா. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. பிரயாணமா ஸ்தோத்திரம் பண்ணு. வேலைக்கு போனா ஸ்தோத்திரம் பண்ணு. சமையலுக்கு போனா ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் செய்துகிட்டே இரு. பலிபீடத்திலிருந்து, இதயத்திலிருந்து ஸ்தோத்திரம் இழந்து கொண்டே இருப்பதாக. இது ஆபிரகாமனுடைய சுபாவம். அது ஆகையால் ஆபிரகாம் நஷ்டமடைவது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஆபிரகாமுக்குரியவைகளை பொல்லாதவன் கொள்ளையிடுவது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. விடுவித்தார், விடுதலையாக்கப்பட்டது கர்த்தருடைய பிள்ளைகளே. சாராய் விடுதலை பெற்று எகிப்தியனாகிய பார்வோருடைய அரண்மனையை விட்டு வெளியே வந்தாள். ஒரு சேதமும் வரவில்லை. எவைகளை கொண்டு போனார்களோ அப்படியே திருப்பி கொடுத்தார்கள். ஐயா விட்டா போதும் சாமி அப்படின்ட்டாங்க. கர்த்தராகிய தேவன் இந்த அனுக்கிரகத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார், நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார், நம்ம குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போறார். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய கிரியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதை மட்டும் உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் மட்டும் செஞ்சிருங்க. ஆண்டவரே நீங்க சொன்னபடி செய்வேன், என்ன சொன்னாலும் செய்வேன். என் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்வேன். இயேசு என்ன சொல்லுகிறாரோ, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல தண்ணீரே திராட்சரசம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படி செய். வாழ்க்கை மாறிடும், சரித்திரம் மாறிடும். ஐயா தலையெழுத்தே மாறிடும். தலையெழுத்துன்னு ஒரு எழுத்தே கிடையாது. ஆனா நீங்க சொல்றத சொல்றேன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. கையெழுத்து, மெய்யெழுத்து, வேத எழுத்து தான் இருக்குங்க. ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில் இருக்கிற சகலவற்றையும் மாற்றியமைக்க என்னால் முடியும். அவர் என்ன சொல்றார் அப்படி செய். இயேசுவின் தாயும் அதைத்தான் சொன்னார். செய்ய முடியுமா? ஐயா இன்றைக்கு ஆபிரகாமை போல ஆண்டவரே உமக்கு முன்பாக என் இருதயத்தை தந்து
என் இருதயத்தை தந்து இருதயத்தின் அந்தரங்கத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரித்து புகழ்ந்து மகிமைப்படுத்துகிற வாழ்வாய் என் இருதய கதவை திறக்கிறேன் என்று சொல்ல தயார் என்றால் நீ விடுவிக்கப்படுவாய், விடுதலையாக்கப்படும். விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சுகத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். விசுவாசிப்பீர்களா? அப்படியே பயபக்தியோடு எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தராகிய தேவன் என்னோடு தான் பேசினார் என்று சொல்லு. ஆத்துமாவோடு சொல்லு, ஆத்துமாவே கர்த்தர் நம்மோட பேசி இருக்கிறார், உன்னோட பேசி இருக்கிறார். ஆத்துமாவே நீ சும்மா இராத, கர்த்தர் சொல்றபடி செய். அப்பா இயேசு சொல்றபடி செய், பரலோகம் சொல்றபடி செய், பரம தெய்வம் சொல்றபடி செய், பயங்கரமான பராக்கிரமசாலி சொல்றபடி செய். ஹல்லேலூயா. அப்படியே செய்வேன் ஆண்டவரே, அப்படியே செய்வேன், அப்படியே செய்வேன் என்று நீ சொல்ல முடியுமானால், கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக இருதயத்தை அர்ப்பணித்துக் கொண்டு, ஆண்டவரே பழுதாய் போன பாழாய் போன என்னுடைய வாழ்க்கையை, என் இருதயத்தை பலிபீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்துகிற தொழுகை செய்கிற தொழுகையாளனாய் உம்மண்டை வருகிறேன் என்று சொல்ல அர்ப்பணிக்க தயார் என்றா, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி எல்லா கண்களும் மூடி இருக்க, பயபக்தியோடு ஸ்தோத்திரத்தோட நின்று கொண்டிருக்க, ஐயா ஆண்டவர் சொல்றபடியே நான் செய்வேன் ஐயா, என் இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறேன் ஐயா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ற ஒரு மனுஷனா இன்னையிலிருந்து என் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட ஐயா அப்படின்றவங்க உங்க கைகளை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறேன். தேவனுடைய வல்லமை உங்களில் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கடந்த நிமிடம் வரைக்கும் உங்கள் யோசனையில் இருந்தவைகள் எல்லாம் விட்டுடுங்க. கடந்ததை சொல்லி 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 வாழ்க்கையில வேதனைப்படுவதில் அர்த்தம் இல்லை. கர்த்தர் ஒரு புதுமையை உன் வாழ்க்கையில தருகிறார். அதற்காக தான் இந்த மைதானத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். தேவனுடைய அதிசயம் நடக்க போகிறது, கர்த்தருடைய அற்புதம் நடக்க போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வல்லமை நிறைந்த பிதாவே, கிருபை நிறைந்த தகப்பனே, நீர் சொன்னபடி அர்ப்பணம் என்று சொல்லுகிற தமது பிள்ளைகளை உம்முடைய கரம் பிடித்துக் கொள்வதாக. என் இருதய பலிபீடம் கர்த்தருக்கென்று சொல்லி அர்ப்பணம் செய்திருக்கிற அத்தனை பேருடைய சிரசின் மேலும் பலிபீடத்தில் சிந்தப்படுகிற இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. சுவாமி, உங்க இரத்தம் தெளிக்கப்படுவதாக. கரங்களை உயர்த்தி நிற்கிற அத்தனை பேரையும் உம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் என்று நேச புஸ்தகத்தில், இதய புஸ்தகத்தில் எழுதியிருவீராக. சுவாமி, எழுதுகப்பா. ஜீவ புஸ்தகத்தில் அருமை பிள்ளைகளுடைய பெயர்களுக்கு இடம் தாரும் என்று உம்முடைய பாதத்தில் தமது பிள்ளைகளை தருகிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். கரங்களை கீழே போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் தேவனுடைய கிரியை நீங்கள் பார்ப்பீர்கள். விடுவிக்கப்படும், நிச்சயமாய் விடுதலையாக்கப்படும். உங்க சரித்திரம் இன்று முதல் மாறும். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பல பேர் குடும்பத்துல மாந்திரிக சக்திகளினால உண்டாகிற பயங்கரங்களை சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றார், பயப்படவே பயப்படாத. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதும் இல்லை. கர்த்தர் உனக்கா கிரியை செய்வார், கர்த்தர் உனக்கா கிரியை செய்வார். உன் நன்மை யாரும் தொட முடியாது. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. இடது பக்கத்துல வயத்துல
ஒரு கட்டி இருக்குது, கஷ்டத்தோடு இருக்கிற, இயேசுவை சுகமாக்க வேண்டும் என்று கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரியே, இயேசுவின் வல்லமை உன் சரீரத்தில் இறங்குகிறது. இயேசுவை சுகமாக்குகிறார். தேவனுடைய வல்லமையினால் தொடப்படுகிறாய். கர்த்தரே உன்னை விடுதலையாக்குகிறார். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. கேட்ராக்ட் ப்ராப்ளம், இயேசுவின் வல்லமையினை தொடுமா? இயேசுவை தொடுகிறார். இயேசுவின் விடுதலையாக்குகிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. கிறிஸ்து இயேசுவின் பிரசன்னம் தமது பிள்ளைகளை கடாட்சிக்கும்படி இன்னும் அதிகமாய் இந்த மைதானத்தில் இறங்குவதாக. ஹெலன் என்ற ஒரு பெயரை ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். தேவனுடைய மகிமையும் கர்த்தருடைய பிரசன்னமும் உன்னை ஆளுகை செய்கிறது. தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு கூட பிரசன்னமாவதை பார்க்கிறேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. என் மகிமையை காண்பாய். சகோதரா, சகோதரா, கடந்த 30 மாதங்கள் ஆயிடுச்சு. வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சாகணும் பலமுறை நினைச்சிட்ட. இனிமே உலகத்துல வாழ்க்கையை வேண்டான்னு சொன்ன கர்த்தர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நானே, உன்னை விடுவிக்கிற தேவன் நானே. நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வா. உனக்கு அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்கு. நிச்சயமாய் உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. நான் உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரே ஒரு பாடலுடைய கவியை நாம் சேர்ந்து பாட போகிறோம். தேவனுடைய வல்லமை நம்மத்தில் இறங்க போகிறது. சில நிமிடம் மட்டும், 5 நிமிடம் சேர்ந்து நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். இந்த நேரத்தில் வியாதியோடு இருக்கிறவர்கள், பலவீனங்களோடு இருக்கிறவர்கள், உங்களுக்காக விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார், மாந்திரிக சக்தியினால், பில்லி சூனிய சக்தியினால பாதிக்கப்பட்டு குடும்பத்துல கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை கடன் கஷ்டங்களா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, நீங்க விடுதலையை எதிர்பார்ப்பது உண்மையானால், நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாடி, இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நீங்க ஓடோடி வாருங்கள். உங்களுக்காக தலைகளிலே கை வைத்து பிரார்த்தனை செய்ய போகிறேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதை நீங்கள் உணர்வீர்கள். சேர்ந்து பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், உரைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், உரைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நல்ல கையை தட்டி, இயேசு ராஜா வந்திருக்கிறார், நம்பிக்கையோடு சொல்லுங்கள். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் நிறைந்தவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம்.
விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இப்பொழுதே உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இப்பொழுதே உண்டு இயேசு நாமத்தில். பூவிகள் மாறும் இயேசு நாமத்தில், பேய்கள் ஓடும் இயேசு நாமத்தில், நோய்கள் மாறும் இப்பொழுதே மாறும் இயேசு நாமத்தில், நோய்கள் மாறும் இப்பொழுதே மாறும் இயேசு நாமத்தில். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால். What the working for in the blood of the Lamb. There is far what the working for in the precious blood of the Lamb. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனே, மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரோ தரிசனம் சொல்வாரே. பொழுதிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழுதிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, கிருபை தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. கன்மலையானவரே காக்கும் தெய்வம் நீரே, கன்மலையானவரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக கிருபை தந்தீரையா, வல்லமை இறங்குவதாக பலவின அக்கினி அபிஷேகம் கிருபை தந்தீரையா, எதிர்பார்த்த தேவனுடைய வல்லமை இயேசு ராஜாய் பலனானி, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜாய் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை வல்லமை இறங்குவதா, அப்பா வல்லமை இறங்குவதா, கொடுங்கப்பா, ஆராதனை விடுதலை, விடுதலை, அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, அற்புதம் செய்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, விடுவிக்கிறவரே, வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தீங்கானவர்களை விட்டுவிடு, அற்புதம் பட்சமாக இருப்பார், அற்புதம் நடக்கும். ஆராதனை நன்றி, நன்றி, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, கிருபாய், கிருபாய், கிருபா, வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய அக்கினி வெளிப்படுவதாக. பொல்லாத ஆவியே, இந்த சரீரத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற துஷ்ட பிசாசு அபிஷேகம் இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக, கட்டுகளை உடைத்துக் கொண்டு வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, கட்டளை
பேசுகிறேன். ஆமென். அற்புதம் நடப்பதாக சுவாமி. இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் விடுதலை நாமத்தில். உண்டாவதாக. ஹalleluya. ஆசீர்வாதங்கள் பிறப்பதாக. ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில். அப்பா வல்லமாய் ஆமென். தேவ கிருபை, இயேசுவே. தேவ கிருபை இயேசுவே. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே இயேசுவின் நீ நாமத்தில். வேண்டிக் கொண்டபடி ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறார். ரிபா கனாபா ஷந்தராபா. வல்லமை இறங்குவதாக. ஆமென். வல்லமை இறங்குவதாக. ஆமென். அபிஷேகம் வெளிப்படுவதாக. ஆமென். சுகம் உண்டாவதாக. இப்பொழுதே. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. இப்பொழுதே. விடுதலை, ஆமென். விடுதலை, ஆமென். விடுதலை, இயேசுவின் நாமத்தில். விடுதலை. இயேசுவின் நாமத்தில். அப்போதே இயேசுவே. வல்லமையால் தொடங்கப்பா. இயேசுவே. பொல்லாத பிசாசு ஆமென். வாழ்க்கையை அழிச்சு வச்சிருக்கிறது. ஆமென். துஷ்ட பிசாசின் இயேசுவே. கிரியைகள் சரீரங்களை விட்டு நீங்குவதாக சுவாமி. அற்புதம் நடப்பதாக. இப்பொழுதே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே. விடுதலை ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அற்புதம் நடப்பதாக. ஆமென். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் வல்லமாய். வானம் திறக்கப்படுவதாக. இப்பொழுதே. வல்லமை இறங்குவதாக. ஆமென். கட்டுகள் உடைவதாக. இடையட்டும். அற்புதம் நடப்பதாக. நடக்கட்டும். தீங்கானதோ இயேசுவே. கர்த்தருனை தொடுகிறார். ஸ்தோத்திரம். தீழ்ப்பானதோ ஆமென். கர்த்தருனை தொடுகிறார். Hallelujah. இன்று முதல் இயேசுவின் அப்பா நாமத்தில். தமது வல்லமை உண்மை ஊற்றுகிறார். என் பிரசன்னத்தால் நிரப்புகிறேன். உன் கண்ணீர் மாறுகிறது. உன் கஷ்டங்கள் மாறுகிறது. உன்னை விடுவிக்கிற கர்த்தர் நான் அல்லவோ. இப்பொழுதே. என் மகிமாய் ஆமென். உன்னிலே வெளிப்படுகிறது. ஆமென். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். அப்பா, இயேசுவே. அப்பா, இயேசுவே. தொடுக சுவாமி. கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அற்புதம் நடப்பதாக. நடக்கட்டும். கலங்காதே, இயேசுவே. கலங்காதே. ஆமென். கஷ்டங்களை மாற்றி விடுவேன். துக்கங்களை நான் நீக்கி விடுவேன். ஆமென். உன் வேதனைகளுக்கு முடிவுண்டாயிற்று. ஆமென். இன்றே உனக்கு அனுக்கிற காலம். ரட்சணியனாய் இயேசுவே. வேதனையை சொல்லி அழுகிற உனக்கு ஆமென். அப்ப இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில். விடுதலை, ஆமென். விடுதலை, ஆமென். விடுதலை. என் ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறேன். ஆமென். நன்றி இயேசு சுவாமி. இயேசுவே. நன்றி இயேசு சுவாமி. இயேசுவே. அப்பன் இயேசுவின் வல்லமை ஆமென். இந்த பிள்ளையை தொடுவதாக. இப்பொழுதே. அற்புத சுகம் உண்டாவதாக. உண்டாகட்டும். விடுதலை உண்டாவதாக. ஆமென். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இயேசுவே. நன்றி இயேசு சுவாமி. ஆமென். இயேசுவின் நாமத்தில் அப்பா. இப்பொழுதே இயேசுவே. கர்த்தருடைய ஆசீர்வாத கரம் நீட்டப்படுவதாக. ஆமென். நம்பி இருக்கிற தமது பிள்ளைகள், எதிர்பார்க்கிற தமது பிள்ளைகள் இயேசுவே. விடுவிக்கப்படுவார்களாக. ஆமென். கலங்காது. ஆமென். தேவனும் கண்ணீருக்கு பதில் தருகிறார். 3 காரியத்தை சொல்லி அச்சமடைந்து கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தரே துறவை திறந்து தருகிறார். ஆசீர்வாதத்தின் மத உனக்காய் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே. 2 கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே. காண்பவரை நான் ஆராதிப்பே. காப்பவரை நான் ஆராதிப்பே. தூதர்களோடு ஆராதிப்பே. ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே. கிருபாதிபதி பயங்கரமான பராக்கிரமசாலி, எங்கள் இருதயங்கள் ஆசிக்கிறதற்கு மேலாக செய்கிறவரே, செல்ல கரங்களிலே எங்கள் அனைவரையும் தருகிறோம். எங்களை தொட்டிருக்கிறீர், விடுதலையாக்கி இருக்கிறீர். எங்களுக்குரியவைகள் எல்லாம் சிறைப்பட்டு இருந்தால் அவைகளை விடுதலையாக்கி இருக்கிறீர். அவைகள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. நம்புகிறோம் சுவாமி. பெரிதானவைகளை இன்னமும் செய்ய காத்திருக்கிறோம். உம்மை நாடி தேடியும் சமூகத்தண்டை வந்த அத்தனை பேருக்கு நீர் கொடுத்த விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் அனைத்துக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் வீடுகளில் கால்களை வைக்கிற பொழுது அன்பர் இயேசு வந்து நிற்பதை பார்க்கட்டும் அப்பா. தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் தங்கள் வீடுகளில் பிரசன்னமாயிருப்பதை, தங்கியிருப்பதை பார்க்கட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை வல்ல நல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிகிறோம். இன்னும் பலவந்தம் செய்கிறோம் நல்ல பிதாவே.
கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வந்திருக்கிறது. இயேசு உங்களை விடுவித்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். கர்த்தர்கள் வேண்டிக் கொண்ட சகல நன்மைகளையும் அருளுவார். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விடாதிருங்கள். தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். நீங்கள் வர 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 விருத்தி அடைவீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இதோ நான் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன். நான் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நிணமுள்ளதாய் மாற்றுவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தொடர்ந்து அருமையான தேவ மனுஷன் உங்களுக்காக ஜெபம் செய்வார்கள். உங்களை ஆசீர்வாதத்துடன் அனுப்புவார்கள். நாளைய தின கூட்டம் மிக முக்கியமான கூட்டம். ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு அநேகரை அழைத்துக் கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வாரா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை